புலிகளாகிய நாங்கள் நிச்சயமாக ஏனே அரசியல்வாதிமார் இதை பற்றி தட்டி கேட்க போறதும் இல்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி இவங்க கேட்குவாங்களா இருந்தால் நாளைக்கு ஏனைய அரசியல்வாதிமார் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்யும் போது செருப்படி விழுந்துரும் என்ற ஒரு பயம். ஏன்னா பயங்கரவாத தடை சட்டம் இருந்துக்கிற வழியாத்தான் இன்றைக்கு சுமந்திரனோ ஏனைய அரசியல்வாதிமாரோ மக்கள் மத்தியில போய் மேடை பேச்சு பேசுறாங்க. ஆனா பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமாக இருந்தால் அரசியல்வாதிமாருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆட்சியாளர்களை விட. ஆனா இப்ப ஆட்சியாளரையும் அரசியல்வாதியும் பாதுகாக்கணும் என்ற நோக்கம் தான் அரசாங்கத்துக்கு இருக்கு, மக்களை பாதுகாக்கணும் என்ற நோக்கம். என்ன காரணம்னா ஒரு பயங்கரவாத தடை சட்டத்துக்கு சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஒரு கல்லெடுத்து அரசியல்வாதிக்கு எறிஞ்சாலே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு தூக்கி போட்டுருவாங்கன்ற உள்நோக்கம் அரசாங்கத்துக்கு இருக்கு. எனவே அது திருத்தமின்றி நீக்கப்பட வேண்டும் என்றது என்கிற கோரிக்கையா இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இனி வரும் தேர்தலில் நாங்கள் இறங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். புலம்பெயர்ந்த மக்களுக்கு விடுற செய்தி என்னென்றால், நீங்க நிதிதான் எங்களுக்கு புலிகளுக்கு தரணும் என்றது அப்பால உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயமாக என்னென்றால் இனி வாரது மாகாண சபை தேர்தல் என்ற இந்த அரசாங்கம் வச்சு ஆகணும், அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அது இப்ப 5ஆம் மாதமா 6ஆம் மாதமா இன்னும் இந்த வருஷத்துக்கு அவர் வச்சே ஆகணும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. அந்த வகையில நிச்சயமா புலிகள் நாங்கள் வடக்கு கிழக்குல இறங்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விடயம் தேர்தல் திணைக்களத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் அங்கீகாரத்தோட நீங்கள் பார்லமெண்ட் போகணும். இல்லையெனில் இன்றைக்கு மக்களால புலிகள் தேர்தல் இறங்கி காலகாலமா அந்த 8 வருஷம் கடந்த நிலையில இன்னும் ஒதுக்கப்படுமாக இருந்தால் புலிகள் நிச்சயமாக சர்வதேச மட்டத்திலையும் இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரியும் நாங்க பயங்கரவாதிகளா போயிடுவோம். என்ன காரணம் என்றா, நாங்க இன விடுதலைக்காக இதே ஓமந்தையில, இதே புளியங்குளத்துல, இதே மன்னார்ல, சிலோன் தியேட்டர்ல வரைக்கும் நாங்கள் இல்ல காத்த புலிகள் நாங்கள் இறுதி வரைக்கும். ஆனா அந்த நேரம் புலிகளுக்கு மக்கள் சேவை, மக்களுக்கு கேடயமா இருந்த புலிகள் நாங்கள். ஆனா இன்றைக்கு அதே மக்கள் எங்களை அரசியல் அங்கீகாரம் இல்லாம ஒதுக்கி ரோட்ல விடுவாங்களா இருந்து ஏனைய அரசியல்வாதிமாருக்கு அங்கீகாரத்தை கொடுப்பாங்களா இருந்தால் அரசாங்கம் சொல்றது போல நாங்க பயங்கரவாதிகள் என்ற முத்திர உலகத்துக்கு குத்தப்படும். ஆனா நீங்க மாவீரனால் செய்தும் பிரயோசனம் இல்ல, எங்கட தலைவரை போற்றி தலைவரை பற்றி கதைக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை என்றதை நான் இதுல சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஆனா நீங்க தார ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, நீங்க செய்யற மிகப்பெரிய நன்றி. நாங்க உங்களுக்காக உண்மையாக நேர்த்தியாக இறுதி வரைக்கும் எங்கட தேசிய தலைவர் முள்ளிவாய்க்கால் யுத்தம் முடிய இல்லை, 2009 மே முடியல என்றால் இன்றைக்கு தமிழர் அன்றாவரம் வரைக்கும் எங்கட சண்டை போயிருக்கும். இன்றைக்கு நாங்க புலிகள் வீரச்சாவு அடைஞ்சிருப்போம், இல்லாட்டி அன்னையோட தலைவரோட இருந்து போராடி கொண்டு இருப்போம்.